டீனேஜ் பெண், நடுத்தர வயது கூட டீனேஜ் பெண், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தூதன், பிரதான தூதன் இந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தும் பொழுது அவர் பயந்து போகிறாள், கலங்குகிறாள். ஏன், எப்படி, ஏன் வந்தாங்கன்னு ஒரு கலக்கம், இதுக்கு நான் தகுதியான ஒரு கலக்கம், இப்படி பல காரியம் மைண்ட்ல ஓடுது. அப்ப அவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அடுத்து சொல்றாங்க, உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். அது எப்படி பிறக்குன்னா, ஒரு உலக வழக்கத்தின்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற அந்த வாழ்வில் அல்ல, ஒரு உன்னதமான தேவனுடைய பலன் உன்மேல் வரும். அது ஒரு நிழலை போல, ஒரு மேகத்தை போல உன்மேல் வரும். நீ கர்ப்பவதியாவாய், அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இப்படியெல்லாம் அவர் சொல்றார். ஏன்னா அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இது எப்படி ஆகும்? நான் ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணா இருக்கனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவங்க கேட்கிற கேள்வி சரி. ஆனால் தூதன் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்த உடனே அந்த பெண் என்ன சொல்கிறார்? ஓகே, நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறார். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு அழைப்புகள் வரும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ஆதாமோடு இருந்த ஏவாள் செய்த தவறினாலே ஒரு பிளவு மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில் வருகிறது. தேவன் எப்போதும் போல வருகிறார், ஆதாம் ஓடி ஒளிகிறார். ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று தேவனுடைய சத்தம் வருகிறது. ஆதாம் சொல்லுகிறார், நான் பயந்து உங்களை பார்க்க முடியாம, ஃபேஸ் பண்ண முடியாம, ஒரு குற்ற உணர்ச்சியில பயந்து நான் அப்படி போய் ஒதுக்கிட்டேன்னு சொல்றார். தேவனோடு இருந்தவருக்கே தேவனை முகமுகமாக பார்க்க என்னால முடியலன்னு சொல்றாரு. காரணம், அந்த உறவுக்குள்ள ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு பாவம், இதெல்லாம் வந்ததுனால. அந்த உலகத்திலே, விழுந்து போன அந்த உலகத்திலே அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கள், ஒரு கலக்கங்கள் வருவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான். ஆனாலும் நம் தேவன் உண்மையுள்ளவராக, நல்லவராக அழைக்கிற தெய்வம். நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நமக்கு என்ன கொடுத்தா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சுதான் ஒரு மனுஷனை தன்னுடைய கரத்திலே எடுக்கிறார். நாம நினைக்கிறோம் அது பெருசு, இது என்னால செய்ய முடியும்.